விஜய் அவர்கள் கட்சியில ஜேபிஆர் கல்லூரியை சேர்ந்தவர்கள் சேர்றாங்க. ஜேபிஆர் கல்லூரியே வந்து விஜய் வசம் போகுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு ஜேபிஆர் காலேஜ் கூட ரெய்டு அடிச்சாங்க. ஏன்னா விஜய்க்கு ஃபைனான்ஸ் அவங்க தான். வில்சன் தான் அந்த கட்சியில ஒரு இப்ப குடும்பத்துக்கு 5000 ரூபான்னு கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மாசம் 41 குடும்பத்துக்கு மாசம் 5000 ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாஜக, அதிமுக, விஜய் சேர்ந்தா டீலர் ஜெயிச்சாங்க. வில்சன் இப்ப அதை குறி வச்சிருக்காரு. நிதி வேணுமா எவ்வளவு கோடியும் கொடுக்க தயார். கிறித்துவ மிஷினரிகள் பூரா யாருக்கு பின்னாடி வந்துருச்சு. வீடு கட்டி தர படையூர்ல எப்படி வீடு இருக்கோ 6.5 கோடி பேருக்கு அப்படியே வீடு. படையூர் வீடு மாதிரி உங்களுக்கு வீடு வந்துருமியா. எல்லாருக்கும் அரசு வேலை. 6.5 கோடி பேர் 6.5 கோடி பேருக்கு ஆளுக்கு ஒரு BMW பென்ஸ் BMW நான் ஓட்டுறதால அப்படியே 6.5 கோடி பேர் ஆசை காட்டுறாரு அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு பொறுத்த பேராசையை தூண்டுறது மாதிரியான ஒரு பேச்சாத்தான் அதை பார்க்க முடியும். வேற இதுல என்ன அரசியல் இருக்கு? திமுகவோட எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எழிலன் அவர்கள் பேசுறத அப்படியே விஜய் அவர்கள் தனக்கு சாதகமா பேசின மாதிரி மாத்திக்கிட்டாருல. திமுகவே திராவிட இயக்கமே தன்னுடைய தியாகி பாட்டிய கொண்டாடல, விஜய் கொண்டாடுறாரு. அது விசுவாசமா தானே இருக்கு. இப்ப அதை சொல்லும் போதும் நாங்கள் தற்கூரிகள் நாங்கன்னா தற்கூரிகளா? அப்ப இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் தற்கூரி தான். நான் எல்லாரும் மக்கள் எல்லாம் போட்டோம், எங்களை தற்கூரிகள் சொல்ல வரீங்களா? மக்களை தற்கூரிகள் சொல்ல வரீங்களான்னு கேட்கிறாரு. ஆச்சரியக்குறியா மாறுவோங்கிறாரு, கேள்விக்குறிகளாக மாத்துவோங்கிறாரு, உங்க தூக்கத்தை துளைக்க வந்தவர்கள் அப்படிங்கிறாரு. திமுகவின் தூக்கத்தை உண்மையிலேயே தொலைக்க வச்சிருக்கிறாரா விஜய்? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். 4344 கோடி புள்ளி வரும் சொல்றாரு மணல் கொள்ளை. ஆமா, விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மணல் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தல. அதுதான் கேட்கிறேன். திமுகவை அடிப்பதற்கு மக்கள் ரசிக்கிறான். ஏன் இது இன்னொரு திமுக தான். விஜய் வந்தா இன்னொரு திமுக தான். யாரை ஏமாத்துறாரு விஜய்? விஜய் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பேசப்பட்டு விட்டார். வேற முடிந்து விட்டது. பணம் வந்துட்டு இருக்கு. இது யாரை ஏமாத்துற? திரிஷாவுடைய கீர்த்தி சுரேஷ் டுகெட் பாடுற அரசியலாவது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழன் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். 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 இப்போ விஜய் அவர்கள் கட்சியில் ஜேபிஆர் கல்லூரியை சேர்ந்தவர்கள் சேர்றாங்க. ஜேபிஆர் கல்லூரியே வந்து விஜய் வசம் போகுது. ஏன்னா அங்கே வந்து நடத்துகிறாங்க எல்லாமே. ஒரு சில கல்லூரிகளே வந்து விஜய் உடைய துதிபாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிக்குது. என்ன இணக்கத்தில் போகிறாங்க? விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு. எல்லாருக்குமான ஒரு வீடு, பைக்கு, காரு, அது போகிற போக்குலடி சொல்கிறாரு. பட் அது தேர்தல் வாக்குறுதியில் டீட்டெயிலாக சொல்லுவோன்னு சொன்னாலும் அதை ஆராய தொடங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்களை சொல்கிறாரு. திமுக, அதிமுக கட்சிகள் எதை சொன்னார்களோ அதைத்தான் இவரும் சொல்கிறாரு. இவர் மாற்ற அரசியல் வைக்கலுங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த ஜேபிஆர் காலை தொடர்பு. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு ஜேபிஆர் காலேஜ் கூட ரெய்டு அடித்தாங்க. ஏன்னா விஜய்க்கு ஃபைனான்ஸ் அவங்க தான். விஜய்க்கு ஃபைனான்ஸ் அவங்க தான். இது வந்து இந்த கிறித்துவ நட்பு. இப்போ வில்சன் தான் அந்த கட்சியில் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபான்னு கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மாசம் 41 குடும்பத்துக்கு மாசம் 5000 ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கொடுக்க போறாரு. கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வில்சனுக்கு எம்எல்ஏ ஆகணும். எங்க டி நகர் பாஜக, அதிமுக, விஜய் சேர்ந்தா டி நகர் ஜெயிச்சிடலாம். வில்சன் இப்போ அதை குறி வச்சிருக்காரு. நிதி வேணுமா எவ்வளவு கோடியும் கொடுக்க தயார். இப்போ இந்த கிறித்துவ மிஷினரிகள் பூரா இப்போ யாருக்கு பின்னாடி வந்துருச்சு? விஜய்க்கு பின்னாடி வந்துருச்சு. நீங்க கேட்கலாம், விஜய் பிஜேபி சேர்ந்தா எப்படியே கிறிஸ்துவ மிஷினரி வருவான்? கேரளாவுக்கு போங்க. முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கு கிறித்துவ மிஷினரிகள் பூரா யாருக்கு பின்னாடி நிற்கிறான்? பாஜக பின்னாடி நிற்கிறான். கேரளாவுல கிறித்துவ மிஷினரிகள் பூரா யாருக்கு பின்னாடி நிற்கிறான்? பாஜக. ஏன்? முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கு. அதே பாணி தான் இங்க. அதே பாணி தான் இங்க. கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு விஜய் ஜெயிக்கலையா? ஜோசப் விஜயும் மகன் ஜீசன் சஞ்சய் ஜெயிக்கணும். இதுல வில்சன் யாரு? ஜேபிஆர் பேரன். ஜேபிஆர் பேரன் எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும். இதுதான் பாலிடிக்ஸ். அப்ப பணம் வைத்திருக்கிற அந்த கார்பரேட் முதலாளிகள், கல்வி கொள்ளையர்கள் தான், லாட்டரி கொள்ளையர்கள், இவர்கள் தான் விஜயுடைய பைனான்ஸ் கார்பரேட்டுகள். விஜய்க்கு ஒரு நாளைக்கு அந்த கேரன் வேணும் 1 லட்ச ரூபா சம்பளம். அந்த பனையூர் வீட்டை விட்டு வெளியே வந்தானா கேரவன் வேண்டாம். 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வாடகை. இல்லைன்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸு ஆடி மாதிரி அந்த காரு தான். ஊட்டியும் ஐரோப்பா குளிர்நாடு எப்படி இருக்கும் அதே போல் அந்த காரில் இருக்கும், அந்த கேரவன் வேனில் இருக்கும். இவர் எப்படியா மக்களுக்கு தலைவன்? ஏழை வாழைக்கு எப்படி தலைவன்? வீடு கட்டி தர படையூர்ல எப்படி வீடு இருக்கோ 6.5 கோடி பேருக்கு அப்படியே வீடு.
பழைய வீடு மாதிரி உங்களுக்கு வீடு வந்துருமியா? எல்லாருக்கும் அரசு வேலை 6.5 கோடி பேருக்கும் 6.5 கோடி பேருக்கும் அரசு வேலை 6.5 கோடி பேருக்கு ஆளுக்கு ஒரு BMW பென்ஸ் BMW நான் ஓட்டுற கார் அப்படியே 6.5 கோடி பேருக்கு 2 கோடி குடும்பத்துக்குன்னு வச்சா கூட எல்லாரும் காரு எல்லாரும் எல்லாம் அப்படியே எல்லாம் யூரோப்பியன் ஸ்டைல் தான். நான் மட்டும் பொண்டாட்டியின் மேல லண்டன் தான், சங்கீதா லண்டன் தானே. அதே போல 6.5 கோடி பேருக்கு பொண்டாட்டி ஐரோப்பிய நாடுகள் இருந்தா இறக்குமதி எப்படி நல்ல பாலிசி இல்லை. என்ன நடக்கு அதான் அந்த காலத்துல எம்.ஆர். ராதா தான் சொல்லுவார், மண்ணா மும்மாறி பொழிந்ததா, எப்ப பொழியுது எப்ப இருட்டுது யாருக்கு அதை பத்தி கவலை, சரக்க ஊத்துறா டான்ஸ போடுறா. அந்த புறத்துல ராஜா எப்படி இருப்பார் அந்த காலத்து ராஜா? பகல்ல பூரா பாதி நேரம் அரசவையில் இருப்பார், மீதி நேரம் அந்த புறத்தில் இருப்பார். அந்த புறத்தில் என்ன இருக்கும்? நடன நங்கைகள், நாட்டிய மாட, சோமபானம் சுறாபானம் உள்ளே போக, அப்படியே. இதுதான் விஜய். பகல்ல பாதி நேரம் அரசியல், மீதி நேரம் அந்த புறம், அப்புறம் இந்த புறம், அப்புறம் அந்த சந்த புறம். இதுதான். அப்போ இந்த கூத்தெல்லாம் பார்த்து சைத்து வாழ வேண்டிய நிலை தமிழக மக்களுக்கு பெரிய துரதிருஷ்டம். இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ் டூயட்டு, இந்த பக்கம் திரிஷா. இதுதான் அரசியல் தகுதி. அரசியல் சிறைக்கு போனவன், ஜெயிலே செத்தவன், போராடியவன், ஏரவாடா சிறையில் இருந்தவன், பெல்லாரி சிறையில் இருந்த பெரியார், கக்க, காமராஜ், இதெல்லாம் அரசியல் இல்லை. 4 டூயட் கீர்த்தி சுரேஷோடையும் 4 டூயட், ஒன்று பாலக்காட்டு ஐயரம்மா திரிஷா, இது ஆந்திரா ஐயரிச்சி. 2 பேரும் டூயட் பண்ணால் எல்லா தகுதியும் முதலமைச்சர் ஆவதற்கு எல்லா தகுதியும் வந்துடுது. 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற ஆளை வரிச்சுனா ஃபுல் ஃபைனான்ஸ் வந்தா ஒரு நம்பர் லாட்டி சுரண்டல் லாட்டி வந்துடும். தமிழம் பூரா சுரண்டிலேயே இருப்பான். ஏன்னா விழுந்தால் வீட்டுக்கு, இல்லையா நாட்டுக்கு, இல்லைன்னா ஆளை வரிச்சுனா வீட்டுக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும்? என்னுடைய மனைவி சங்கீதா, உங்களுக்கு வெளிநாட்டு மனைவியா, என் பண்டை வீடு. இப்படித்தான் எல்லா வசதி வாய்ப்புகளையும் தமிழனை ஒரு கற்பனையில் கனவு தொழிற்சாலையான சினிமாவுக்கு இழுத்து செல்லுகிற வேலையை விஜய் செய்கிறாரு, செங்கோட்டையை நினைக்கிறார். இப்போ ஆசை காட்டுறாரு அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு பொறுத்த பேராசையை தூண்டுறது மாதிரியான ஒரு பேச்சாத்தான் அதை பார்க்க முடியும். வேற இதில் என்ன அரசியல் இருக்கு? விஜய்க்கு அரசியல் தெரியாது, ஆதவர்ஜுனாக்கும் தெரியாது. ஆலோசகராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முதலமைச்சர் ஆக்கிறன்னு பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் தெரியாதாயா? அப்புறம் மாற்றம் முன்னேற்றம்னு 1 கோடி போஸ்ட் அடிச்சு விட்டாங்க அன்புமணிக்கு. அதை பார்த்துருக்கீங்களா? அது முதல்வர் வேட்பாளர். ஆமா, முதல்வர் வேட்பாளர். அதோட எங்க சத்தீஸ்கருக்கா? பாண்டிச்சேரி கூட முதலமைச்சர் ஆக முடியல. அதுக்கு கூட அங்கே அரசியல் பண்ண முடியல. இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு எங்க செட்டில் ஆயிட்டாரு? விஜய் கூட. விஜய்கிட்ட இப்போ இவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் 5 கோடி ரூபா வருஷம் சம்பளம். எவ்வளவு? இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வழியா போஸ்டிங் எல்லாம் முக்கியம். போய் எனக்கு மாவட்டம், எனக்கு வட்டம், ஏன்னா ஆட்சிக்கு வந்துடும், அதிகாரத்துக்கு வந்துடும், அமைச்சர் ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம். யாரு? ஆமா, வீட்டுக்கு ஒரு பைக், வீடெல்லாம் தர போறாங்க. அப்படிங்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி 5 லட்சம் ரூபா கொடுத்து எனக்கு போஸ்ட் வாங்கி கொடுங்க, ஆப்பா புஷி நீ பாதி வச்சு நான் பாதி, இப்படி பல வசூல் ஆகிட்டு இருக்குது. இவருக்கு என்ன அரசியல்? இதெல்லாம் அரசியல் அமித்ஷா முடிவு பண்ணிடுவார். இப்போ அதாங்க, இப்போ நீங்கள் சொல்றது போல இப்போ அந்த இதில் வந்து பவளவிழா பாப்பா பாசாங்கு காட்டாதே பாப்பேன்னு திமுகவை மூர்க்கமாக எதிர்க்கிறாரு சொல்லிட்டார். பாஜக ஒரு சைலண்டாக எதிர்க்கலங்கும் போது முதல்ல திமுகவோட எதிர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எழிலன் அவர்கள் பேசுகிறத அப்படியே விஜய் அவர்கள் தனக்கு சாதகமாக பேசின மாதிரி மாற்றிக்கிட்டார்ல, இது இந்த பக்குவத்தை எப்படி பார்க்குறேன்? இல்லைங்க, அதாவது எழிலனை பொறுத்த வரைக்கும் அஞ்சலை அம்மாவுக்கு திமுகவே பெரிய சிறப்பு பண்ணலை, மரியாதை பண்ணலை. அப்போ அந்த குடும்பம் யாருக்கு விசுவாசமாக இருக்குது? விஜய்க்கு. கருணாநிதியுடைய நடைபயிற்சி நண்பர் தான் எழிலனுடைய அப்பா நாகநாதன். அவங்க மச்சா ஒரு டிஜி ஐஜியாக இருக்கார். இப்படி அந்த குடும்பம் திமுகவே திராவிட இயக்கமே தன்னுடைய தியாகி பாட்டியை கொண்டாடலை, விஜய் கொண்டாடுறாரு. அப்போ அது விசுவாசமாக தானே இருக்குது. இப்போ நம்ம குடும்பத்தை அந்த வீதியில் இருக்கிற ஒருத்தர் யாரோ ஒரு பாட்டி உடம்பு சரியில்லை, தாத்தா உடம்பு சரியில்லை, நம்ம இல்லாதப்போ டக்குனு ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவுடனே நம்ம அந்த அங்கே வணக்கங்க உதவி செஞ்சீங்க, இது இயற்கை தானே. உண்மையாகவே திமுக என்ன பண்ணியிருக்கணும்னா சுகாதாரத்துறை அமைச்சரை எழிலில் போட்டிருக்கணும். டாக்டர், நேர்மையான டாக்டர். கருணாநிதி குடும்பத்திற்கும் ஒரு நம்பிக்கையான அவர்லாம் லாய்க்கு இல்லையா? பல சைக்கிள் கடை மெக்கானிக் யாரு? ஆந்திரா ஃபிஷர்மேன் மா சுப்பிரமணியன் தான் இப்போ அமைச்சர். காரணம், கையெழுத்துக்கு பெட்டி வருதா, பொட்டியை பாதியை கொடுத்துட்டு பாதியை வச்சுக்கிறாரு. சைதாப்பேட்டையில் வீட்டம்மாட்ட போய் பேரம் பேசினீங்கன்னா எல்லா கையெழுத்து நடந்துருது.
மா சுப்பிரமணிக்கு. அப்போ பெட்டி அவையா வாங்கி கொடுப்பான். நம்ம சேகர் பாபு குண்டு பல்பு போனால் கூட மாத்துறாரு, அவருதான் தேவை. துர்காமா எதா போனால் காலை தொட்டு கும்பிடுது, டைலம் தொட்டு கும்பிடுறாரு. இதுதான் தேவை. எழில் அப்படிலாம் கும்பிட மாட்டார். எழில தமிழ் தேசிய கொஞ்சம் சொரணை இருக்கு, கொஞ்சம் திராவிட இயக்க சொரணை இருக்கு, சுயமரியாதை சொரணை இருக்கு, சமூக நீதி சொரணை இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இருந்தா திமுக ஏத்துக்காது. அப்போ அவங்க எல்லாம் தற்கூரிகள், அணில் குஞ்சுகள் இல்லைங்க, அவனுக்கு மெச்சூரிட்டி பண்ணா நல்லா வந்துடுவான். யார் சொல்றான்? எளியர் சொல்றாரு. இதை விஜய் எடுத்துக்கிட்டார், அவ்வளவுதான். இப்போ அதை சொல்லும் போதும் நாங்கள் தற்கூரிகள் நாங்கன்னா தற்கூரிகளா? அப்போ இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் தற்கூரி தான், நான் எல்லாரும் மக்கள்லாம் போட்டோம், அப்போ எங்களை தற்கூரிகள்னு சொல்ல வரீங்களா, மக்களை தற்கூரிகள்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறாரு. ஆச்சரியக்குறியா மாறுவோங்கிறாரு, கேள்விக்குறிகளாக மாற்றுவோங்கிறாரு, உங்க தூக்கத்தை துளைக்க வந்தவர்கள் அப்படிங்கிறாரு. திமுகவின் தூக்கத்தை உண்மையிலேயே தொலைக்க வச்சிருக்கிறாரா விஜய்? இல்லை, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். 4344 கோடின்னு புள்ளி வரும் சொல்றாரு. மணல் கொள்ளை. ஆமா, விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து மணல் கிடைச்சிட்டு தான் இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தல. அதுதான் கேட்குறேன். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து 2000 லாரி போகுது, இங்க பாலக்காட்டுக்கு 2000 லாரி போகுது, ஒசூருக்கு 2000 லாரி டெய்லி போயிட்டு இருக்கு. மலைகள் வெட்டப்படுது, அல்லப்படுது. இதுக்கெல்லாம் எஸ்பி பாதுகாப்பு, கலெக்டர் பாதுகாப்பு. நீ 1 லட்சம் தொண்டனை திரட்டிட்டு போய் புஷி ஆனந்த் எங்க போய் நாகர்கோயிலில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணு, லாரியை தடுத்து நிறுத்து. புஷி ஆனந்த் ஆதவரிச்சுனா ரெட்டியார் எந்த ஒரு பக்கம், ஒசூர் பக்கம், நீ அங்க ஒரு பல ஆயிரம் தொண்டனை திரட்டிட்டு 1000 லாரி நிறுத்து. கிருஷ்ணகிரிக்கு ஒரு ஆள், பெரம்பலூருக்கு ஒரு ஆள், போ எங்க போய் லாரி நிறுத்துக்கியா, 2000 லாரி போகுது. இப்ப எதுக்குன்னா எல்லாருக்கும் கட்டி கொடுக்குறாரு ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன். இப்ப விஜய்க்கும் கட்டிக்கு வந்துடும். விஜய் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பேசப்பட்டு விட்டார், வேற முடிந்து விட்டது, பணம் வந்துட்டு இருக்கு. இது யாரை ஏமாத்துற? திரிஷாவுடைய கீர்த்தி சுரேஷ் டுகெட் பாடுற அரசியலாவது சினிமாவா இது? உனக்கு உண்மையான தமிழ் மக்கள் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இந்த பேனா பென்சில் அழிலப்பர் கொடுப்பதல்ல அரசியல். நீ 2000 லாரி போகாம தடுத்து இருந்தா நீ முதலமைச்சர், நானே ஏத்துக்கிறேன். விஜயுடைய ரசிகன் பல லட்சம் தொண்டர்கள், 2000 லாரி டெய்லி போகுது, எங்க ஒசூர் போகுது. கர்நாடகாவும் கேரளாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணலை நம்பித்தான் பில்டிங்கே கட்டுறான். அவன் நாட்டில் எடுக்கிறதே இல்லை, மணலை எடுப்பதே இல்லை. இந்த லூசு பயிர முட்டா பயிர நாடுதான் சுரண்டி தஞ்சை எந்த காலத்திலையும் செக் டேம் கட்டினா 100 டிஎம்சி தண்ணி மிச்சம் பண்ணலாங்க, கடலை போய் கறக்குதுங்க. இந்த தமிழக முட்டாள் நான் திட்டேன்னு நிறைய எனக்கு என்ன திட்டா, நானும் தமிழக தான் முட்டாள் தான். 100 டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்குதியா? காவிரிக்கார கொடுக்குற தண்ணி இல்ல, காவிரி ரெம்பி டேம் உடைஞ்சு போயிடும். கபிடி, ஹேமாவதி, சாரங்கி எல்லாம் டேம் உடைஞ்சு போகும். டேம் உடைஞ்சு போய் திறந்து விடுறான். அந்த தண்ணியா செக் டேம் கட்டினா 100 டிஎம்சி தண்ணியை மேட்டூர்ல இருந்து பூவார் வரைக்கும் தடுத்து நிறுத்துறான். இது ஏன் தடுத்து நிறுத்துறது இல்ல? மணல் தண்ணி விற்கணும்ல, கரிகாலம் விற்கணும். ஐஜி சுதாகர் ஐஜி கோயம்புத்தூர் வந்து மாற்றுவதற்கு காரணம் இந்த கரிகாலம் ஐஜியை மாத்துறான். ஜனம் இருக்க முடியும், தூக்கியாந்தால. அப்போ இந்த மக்களை என்ன கும்பகர தூக்கத்தில் இருக்காங்க 30 வருஷமா 40 வருஷமா. அப்போ இது விஜயை போன்ற ஆட்கள் எல்லாம் திமுகவை அடிப்பதற்கு மக்கள் ரசிக்கிறான். ஏன்? இது இன்னொரு திமுக தான். விஜய் வந்தா இன்னொரு திமுக தான். யாரை ஏமாத்துறாரு விஜய்? இப்ப நேரடியாக ஒரு போராட்ட காலத்துல வந்து சும்மா அறிக்கை விட்டுட்டு அந்த ஒரு டெய்லி 1 லட்சம் ரூபாய் வாடகை இதுல கேரவன்ல இதோட சரி அறிக்கை பேசிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். நேரடி சவாலாகவே சொல்றீங்க, நேரடியா களத்துல நான் போகவே மாட்டான். அந்த ஆளு எந்த காலத்தையும் போக மாட்டான் அந்த ஆளு. ஏன்? அதுக்கு வேலையே இல்லை, அறிக்கை மட்டும்தான். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச பல தலைவர்களுக்கு அறிக்கை எழுதி கொடுப்பதற்கு ரிட்டையர் ஆன ரிப்போர்ட் இருக்காங்கல்ல, வயசான ஆளுங்க, அவங்க தான் வச்சிருக்காங்க. லெட்டர் போடுறது கையெழுத்து நிறைய வாங்கி வச்சிருக்கு. பல தலைவர்கள் அது அப்படிதான் வரும். கூடிய கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா, அறிக்கை வந்து விட்டுறது. அப்ப அவர் தூங்கி எழுந்திரிச்சு 3 நாள் கழிச்சு எல்லாம் பார்த்து கேத்துட்டு, ஓ அறிக்கை நம்ம மேல வந்திருக்கா. பல தலைவர்களோட பேரை சொல்ல முடியும். இதுதான். அப்ப அதே கதை தான் யாருது? விஜயும் அதே அறிக்கை தான். அப்போ இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த அரசியல் பயன்படுமே தவிர மக்களை காப்பாற்றுவதற்கு அரசியலே இல்லை.